இவங்கள விட்டா இன்னைக்கு ஃபுல்லா யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன சாப்பிடுறதுன்ட்டு. ஏய் பூமாரி, என்ன ஆச்சு? என்ன சாப்பிட போறீங்க? சீக்கிரமா ஆர்டர் பண்ணுங்க. சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்ப வேணாம். எப்பவாச்சு தானே வெளியே வர்றோம், நீ ஏன் இப்படி காலில் வெந்நிய கவுத்துன மாதிரி நிக்கிற? கொஞ்சம் பொறுமையா இரு, அவங்க இஷ்டப்படி ஏதாவது ஆர்டர் பண்ணட்டும். தீபி ஏற்கனவே நல்லா முறைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன தீபி முறைக்கிறாளா? தீபிமா என்னடா, எதுக்கு முறைக்கிற? உப்புக்கு சப்பாட்டியா? எனக்கு என்ன வந்துச்சா? ரொம்ப பண்ணாத. என்ன ஏண்டி, நான் ரொம்ப பண்றேன்னா நீ ரொம்ப பண்றியா? ஸ்கூலுக்கு எதுக்கு வந்தோம்? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு தானே வந்தோம். அங்க வச்சு அடம் பிடிக்கிறா, கடைக்கு போயே ஆகணும்ட்டு. அப்படி வரணுமா உனக்கு? பிள்ளைங்க யாரையுமே கூட்டிட்டு வரல, நீ மட்டும் வந்து சாப்பிடணும்னு நினைக்கிற. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கணும் மனசுல. அதென்ன தாந்தனி பழக்கம்? அப்போ எல்லாரும் சேர்ந்து என்னன்னாலும் சாப்பிடலாம், என்ன விட்டுட்டு. அப்படிதானே ஏண்டி? உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி வந்து ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டோம்? ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுருப்போமா? அந்த பிள்ளைங்களுக்கு யாருக்கிட்ட ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்க? நீதான் எப்ப பார்த்தாலும் கொத்து பிடிங்க எனக்கு அதைவே. நல்ல கதையா இருக்க. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கல, ஒரு வாட்டி கார்த்தி வந்து ஸ்கூல்ல கூப்பிட வந்தீங்களா? அப்ப கார்த்தி, ரித்தி, அதுக்கப்புறம் இவ பேர் வர மாட்டீங்க. அது எப்படி வரும்? கூட பிறந்தவ பேர் வராதுல உன் வாயில. கூப்பிடுற மாதிரி வைக்கணும் பேரு. கண்மணியா? கண்மணி. அவ எல்லாருமா சேர்ந்து நல்லா போய் சாப்பிட்டீங்கல்ல ஹோட்டல்ல. கேக் எல்லாம் சாப்பிட்டேன்ட்டு அவ வந்து என்கிட்ட ஏச்ச மாட்டி சொல்லிட்டு இருந்தா. இங்க பாரு, அது 8ஆம் கிளாஸ்ல நடந்தது. இப்ப நீ 10ஆம் கிளாஸ் படிக்கிற. ஏன் தீபி, 8ஆம் கிளாஸ்ல நடந்த இந்த நிகழ்வுலாம் உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என்ன? ஆமா பின்ன, நீங்க செஞ்சது எல்லாம் எனக்கு மறந்துருமோ? நல்லாவே ஞாபகம் இருக்கா? அந்த ஹோட்டல் நேம் கூட ஞாபகத்துல இருக்கு. ஓ அப்படியா? அப்ப 8ஆம் கிளாஸ்ல நடத்தின பாடம் கூட ஞாபகத்துல இருக்கும்ல? பாடமா? ஆமா, ஸ்கூல்ல நடத்தின பாடம். அது நல்ல உனக்கு ஞாபகத்துல இருக்குமே? ஆஹா, அதெல்லாம் ஞாபகத்துல இல்ல. ஞாபகத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இருக்காத, தேவையில்லாததெல்லாம் இருக்கும். சரி, என்ன சாப்பிடுற? அதையாவது சொல்லு. எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்காங்க. மேடம், என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்னலாம் இருக்கு? பூமாரி, அது நான் தான் கேப்பேன். சரியா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் தானே கூட்டிட்டு வந்தேன். நான் நைஸா கூட்டிட்டு வருவேனா சண்டை போட்டு நீ அணக்கமே இல்லாம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி தின்னுட்டு போயிட்டே இருப்பியா? நல்ல கதையா இருக்க. அவர் கேட்டுட்டு இருக்காருங்கிறதுக்காண்டி தான் கேட்டேன். சரியா? ரொம்ப பண்ணாத. என்ன? நான் ஒன்னும் ரொம்பலாம் பண்ணல, கொஞ்சம் தான் பண்றேன். எட்டி பேசிட்டே இருக்காதீங்க, எதையாவது ஆர்டர் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் அவைலபிளா? இருக்கு சார். ப்ரௌனி இருக்கா? ப்ரௌனியா? இருக்கு பாப்பா. எனக்கு 2 ப்ரௌனி. எட்டி 2 எதுக்கு ஆர்டர் பண்ற? நீ ஒருத்தி தானடி இருக்க. உனக்கு பிடிச்சது ஒண்ணு ஆர்டர் பண்ணு. பூமாரி அவளுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணுவா. நான் எனக்கு மட்டும் தான் 2. சரியா? அமைதியா இரு. 2 ப்ரௌனி, அதுக்கப்புறம் சீஸ் பொட்டேட்டோ இருக்கா? எட்டி அது என்னதுடி? சும்மா கண்டதெல்லாம் ஆர்டர் பண்ணி திங்காம எஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, மண்டையில கொட்டு விழும் பாத்துக்கோ. எம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அவர் முன்னாடி அவமானப்படுத்தாத. சீஸ் பொட்டேட்டோ இருக்கா? இருக்கு பாப்பா. வேணுமா? வேணும். அது ஒரு பிளேட். சரி பாப்பா, வேற என்ன வேணும்? அப்புறம் ஃப்ரைட் சிக்கன். அதுவும் இருக்கா? இது இவ்ளோல நீ திங்க மாட்டே, சும்மா கடா. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இல்ல நான் திம்பேன். சரியா? அவ்வளவுதான். இது மட்டும் எனக்கு கொண்டு வந்துருங்க. சரியா? நல்ல சூடா கொண்டு வாங்க. சரி பாப்பா. வேற எல்லாருக்கும் என்ன வேணும்? எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் இருக்கா? இருக்கு. அது ஒண்ணு. எம்மா, இப்ப சொல்ல நீ. பூமாரி மட்டும் அவ இஷ்டத்துக்கு சிக்கன் நூடுல்ஸ் கேக்குறாள்ல, அவகிட்ட சொன்னா என்னவா? என்ன மட்டும் அது இதுங்கற? இடி, அவ சிக்கன் நூடுல்ஸ் எப்போதும் சாப்பிடுற மாதிரி கேக்குறா. நீ வித்தியாசமா பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோ, இந்த பொட்டேட்டோன்னு கேட்டுட்டு இருக்க. அது வந்ததுக்கு அப்புறம் நீ கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாரு. சரியா? அந்த டேஸ்ட்ல இருக்கும். அப்புறம் நீ அதுக்கு அடிக்ட் ஆயிருவே. ஆமா, சீஸ்ல பொட்டேட்டோ போட்டு வச்சிருப்பாங்க. அது ஒரு டேஸ்ட், மண்ணாங்கட்டி டேஸ்ட். சீஸே எங்களுக்கு பிடிக்காது. வந்துட்டா. நாங்க அந்த நேரத்துல என்னெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம், என்ன டேஸ்டா இருக்கும். இப்போ உள்ளதெல்லாம் டேஸ்ட் அடி டேஸ்ட். ஏய் அம்மா, அந்த நேரத்துல பிரியாணி இருக்க பாரு, அந்த டேஸ்ட்ல இருக்கும். இப்போ பிரியாணியாவா போடுறாங்க? வாயில வைக்க முடியாத அளவுக்கு. சரி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஃப்ரைட் ரைஸ் இருக்கா? சித்தி, எங்க பார்த்தாலும் உனக்கு ஃப்ரைட் ரைஸ் தானா? சோத்து முட்டைன்ட்டு உனக்கு நல்லா தான் பட்ட வச்சிருக்காங்க. எடி எடு, ஆள பாரு. சோத்து முட்டையாம்ல. வந்து வாடி, நீ சோறு தாங்க சித்திட்டு கேப்பில, அப்ப இருக்கு உனக்கு வாயில ஒரு குத்து போட்டு விடுறேன். வெளிய வந்தாலுமா சோறு சாப்பிடுவேன். வேற ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு, டிஃபரெண்ட் ஆர்டர் பண்ணு. உனக்கு வேணா
என்னது டிராகன் சிக்கன் ஆர்டர் பண்ணட்டா? டிராகன் சிக்கனா? என்னது அது? டிராகன் அடிச்சா வச்சிருப்பாங்க? ஐயோ சித்தி, அப்படிலாம் வச்சிருக்க மாட்டாங்க சித்தி. அந்த சிக்கனுக்கு பேர் அந்த பேரு பாத்துக்கோங்க. நான் தானே பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் தூ வண்டி உடைச்சதுல இருந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. சித்தப்பா தான் சொல்லிட்டாங்கல்ல அதை சரி பண்ணி தர்றேன்ட்டு. அப்புறம் என்னவா, ஒழுங்கா பேசினா என்னவா? சரி, இதை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க, வேற ஒண்ணும் வேணாம். சரிங்க மேடம். அப்புறம் கூலிங் ஏதாவது ஜூஸ் ஐஸ்கிரீம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் லாஸ்ட்ல ஆர்டர் பண்ணிக்கிறோம், இப்பவே பண்ணா உருகிடும்ல. ஓகே மேடம். அப்புறம் கேக்லாம் ட்ரீம் கேக் அந்த மாதிரி ஏதாவது வேணுமா? அங்கிள், இங்க ட்ரீம் கேக் இருக்கோ? ஆமா பாப்பா, இருக்கு. அப்ப அது ஒண்ணு எழுதிக்கோங்க. ஏடி, தொடப்ப கட்ட பிஞ்சிரும் பாத்துக்கோ. எவ்வளோடி ஆர்டர் பண்ணுவ? திங்கிற அளவுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணு. நீங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவ பழசு ஆர்டர் பண்ணால, அதை மட்டும் கொண்டு வாங்க போதும். ஓகே மேடம். அம்மா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எனக்கு இப்ப அது வேணுமாக்கும். மூஞ்சியோட அடிச்சேன்னு வச்சுக்கோ, சப்பி போயிடும் மூஞ்சி. ஒழுங்கா இருக்கிறத தின்னுட்டு எஞ்சி கிளம்புற வழியை பாரு. ஹோட்டலுக்கே வரக்கூடாதுன்ட்டு முடிவுல தான் இன்னைக்கு வந்தோம். அலப்பற தாங்காம தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இங்க பாரு, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. ஒரு பைக்கை உடைச்சதுக்கு நீ எங்களை என்ன பாடுபடுத்திட்டு இருக்க? அததான் ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லியாச்சுல. அப்புறம் என்னடி உனக்கு திமிரு? தேவையில்லாம இங்க கூட்டு வந்து செலவு இழுத்து விடணும்ட்டு தானே உட்கார வச்சிருக்க. நீ அதுல ஒரு பொருளை கூட உருப்படியா திங்க மாட்டேன். எனக்கு தெரியாது உன்னை பத்தி. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரியா? ரொம்ப பண்ணிட்டு இருக்காத. வாங்கி தர முடியாதுன்னா முடியாது, இருக்கிறத மட்டும் தின்னு போதும். அப்படியா? அப்ப நான் அந்த இடத்த விட்டு நகலவே மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். இருந்துக்கோ, நல்லா இருந்துக்கோ. வேணா அந்த அங்கிள்கிட்ட சொல்லிட்டு போறேன், இவளுங்க மாவாட்டை இல்லைன்னா வேற எதுக்காவது வச்சுக்கோங்கன்ட்டு. என்னடி நொம்மா, அமைதியா ரெடி. ஏன்டா வகை வகையா போகுது போல? நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். பில்லு எகிரிடும் போலயே. இதுக்கு தான் இந்த கூட்டத்தை எல்லாம் ஹோட்டல் பக்கமே கூட்ட வரக்கூடாது. நம்மளும் ஒரு டீயை குடிச்சோமா எஞ்சி போனமான்ட்டு இருப்போம். இதுங்க செல்ஃபி எடுக்கிறதுக்காண்டியே அவ்வளோ ஆர்டர் பண்ணுங்களே. அது என்னமோ கரெக்டு தான். இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஒரு 100 ரூபா வாங்குறதுக்கே அவ்வளோ பயப்படுவோம் அம்மா கிட்ட. இப்போ பார்த்தீங்களா தீபிய எவ்வளோ காசு வாங்குறான்ட்டு. ஆமா, அதுவும் கரெக்டு தான். நீ தீபியே சொல்றியா? கார்த்திகே எவ்வளோ காசு வாங்குறா தெரியுமா என்கிட்ட? கார்த்திக் பொறுப்பான பிள்ளை, அவன் ஏதாவது சேர்த்து வச்சிருப்பான். இது அப்படியா? எல்லாம் உதாரித்தனம் பண்ணும் அவங்க அம்மா கணக்கா. அஞ்சலி, ஏய் ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நல்லா இருப்ப, அமைதியா இருந்தது. போகிறதுக்குள்ள என் மண்டை ஒழுங்கா இருக்கணும், பாத்துக்கோ. அப்போ உன் வாயும் ஒழுங்கா பேசணும். சாரிடா தம்பி, தெரியாம சொல்லிட்டேன். உன்கிட்டயா சொன்னேன்? நீ மாட்டி விடுறதுல நம்பர் 1ல. என்ன டீம் கூப்பிட்டீங்களா? டேய் மாட்டி விட்டுறாதடா ப்ளீஸ்டா. அது ஒன்னும் இல்ல அஞ்சலி, நீ ரொம்ப தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா? அப்படிலாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா மாமா? இதெல்லாம் வரலாறுல கல்வெட்டுல எழுதணும். நீ வேற ஏன் பூமாரி, கொஞ்ச நேரம் சும்மா இரு. உன் அக்கா பத்தி தான் தெரியும்ல. என் மண்டை பத்திரமா இருக்கணும்பா. என்ன சொன்னீங்க? உண்மை சொல்லுங்க டீம், உண்மை சொல்லுங்க. இங்க கூட்டு வந்து காசு ஃபுல்லா கரியாக்குறா அப்படிதானே சொல்லிருப்பாரு. சாச்சா, அப்படியெல்லாம் சொல்லுவேனா? என் சொத்தே உனக்காக தான். இந்த ஒரு தம்மா துண்டு சாப்பாட்டுக்கா நான் அப்படி சொல்ல போறேன்? ஆமா ஆமா, சொன்னா. ஓஹோ, பரவாயில்லையே. இந்த அளவுல ஃப்ரீடம் இருக்கா? அப்போ கடையில எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்றீங்க. ஏமா தாய், பார்த்து பண்ணுமா, அதுக்காண்டி எல்லாத்தையும் பண்ணிடாத. அம்மா, இப்போ எனக்கு ட்ரீம் கேக் வேணும் பாத்துக்கோ. எங்க ஸ்கூல்ல நிறைய பிள்ளைங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா அந்த கேக் பத்தி. அதுல 5 லேயர் இருக்கா, அவ்வளவு டேஸ்டா இருக்குமா. எனக்கு இப்பவே இத சாப்பிடணும் போல இருக்கு. இப்ப பல்ல தட்டி கையில தந்துருவேன் பாத்துக்கோ. அப்பா ஜிபி, என் பொறுமைக்கு எல்ல இருக்கு. தேவையில்லாம என்ன கோவப்பட வைக்காத சொல்லிட்டேன். பக்கத்து டேபிள்ல எல்லாம் ஆள் இருக்குன்னு பாத்துட்டு இருக்க, இல்லனா ஊனி கொட்டு விழுந்துரும் பாத்துக்கோ. இப்ப நீ என்ன அது வாங்கி தந்தா என்னவா? முடியாதுடி, முடியாது. ஏன் அஞ்சலி, வாங்கி கொடு. என்னைக்காவது தானே கடைக்கே வர்றோம். நீ ஒருத்தி, இவ சும்மா இருந்தா நீ சும்மா இருக்க மாட்டடி. அங்கிள், அந்த ட்ரீம் கேக்கையும் சேர்த்து கொண்டு வாங்க. சரி பாப்பா. என்னைக்காவது ரெடி வர்றோம், வாங்கி சாப்பிடட்டும். பாக்கெட்ல 1000 ரூபாய் தான் இருக்கு. அதுக்குள்ள முடியுமா என்னன்னு தெரியலையா?